ஸ்ரீராம் அசெட் மேனேஜ்மெண்ட் அவங்களோட மல்டி செக்டர் ரொட்டேஷன் ஃபண்டை லான்ச் பண்ணிருக்காங்க. இது ட்ரெண்டிங் செக்டர்ஸ்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேப்சர் பண்றதுக்காகவும் மீடியம்ல இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு எய்ம் பண்ணுது. ரீசன்ட் மந்த்ஸ்ல செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ராங் இன்ஃப்ளோஸை பார்க்கிறோம். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஹை க்ரோத் செக்டர்ஸை சேஸ் பண்றாங்க. செக்டரல் ஃபண்ட்ஸ் இம்ப்ரெசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, பட் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் அண்ட் வாலடைலா இருக்கிறதுனால ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம பணம் லாஸ் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்றதும் சேம் செட் ஆஃப் ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்க்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆல்சோ செக்டரல் ரொட்டேஷன்ஸும் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது பணத்தை லூஸ் பண்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த மாதிரி வாலடைலான மார்க்கெட்டுக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கே M2W க்கு ரீச் அவுட் பண்ணுங்க.